வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா MA4151 பேப்பர் யூனிட் 5 மல்டிவேரியேட் அனாலிசிஸ்ல ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் 3x3 மேட்ரிக்ஸ் டாபிக்ல பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் வேல்யூ எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. அதில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. இதில் ஷார்ட்கட்ஸ் அண்டு இந்த ஐகன் வேல்யூ டவுட் எல்லாமே இதில் கிளாரிஃபை பண்ணிடலாம். ஆல்ரெடி இந்த வீடியோ நம்ம இந்த டாபிக் பார்த்துருக்கோம். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ப்ராப்ளத்தில் இதனோட ஐகன் வேல்யூ எப்படி இருக்கும், இது எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத ஷார்ட்டாக மட்டும் பார்ப்போம். Suppose the random variable x1, x2 and x3 have the covariance matrix sigma equivalent to 1, -2, 0, -2, 5, 0, 0, 0, 2. இந்த 2 இருந்ததுன்னா ஒரு ப்ராப்ளம். இதே இதில் -2 வச்சு நம்ம அடுத்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிப்போம். ஆன்சர்ஸ் எப்படி வருதுங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ரிப்பீட்டட் யூனிவர்சிட்டி கொஷின். கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வரலாம், இல்லை இந்த மாடலில் வரலாம். ஸோ கண்டிப்பாக என்ன மாடலில் ஒர்க் அவுட் பண்ணுறோம், எப்படிலாம் நம்ம ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்ட் பி ஆகட்டும் பார்ட் சி ஆகட்டும் ஒரே கொஷின் டேரெக்டாக 13 மார்க் ஆர் 15 மார்க் கொஷினாக தான் கேட்குறாங்க. சப்டிவிஷன்ஸ்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த ப்ராப்ளத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். Find principal components of random variables. That is our question. So here 3 rows and 3 columns are given. So 3x3 matrix இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? Solution. First we write the given data. Covariance matrix sigma equivalent to 1, -2, 0, -2, 5, 0, 0, 0, 0, 2. ஸோ எப்பயும் போல் நம்ம மூணு ஸ்டெப் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஐகன் வேல்யூ பார்க்கணும், அடுத்து ஐகன் வெக்டார் பார்க்கணும். ஐகன் வெக்டார் ரெலவெண்ட்டாக பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் பார்த்துட்டா போதும். அவ்வளோதான், 3 ஸ்டெப் தான். ஸோ ஐகன் வேல்யூ எப்படி பார்க்குறது, ஐகன் வெக்டார் எப்படி பார்க்குறதுங்கிறது நம்ம யூனிட் 1லேருந்து நிறைய ப்ராப்ளத்தில் நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராப்ளத்துலேயும் அதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஐகன் வெக்டார் பார்க்குறதுக்கு மட்டும் இந்த 3x3 பிரின்சிபல் காம்பனண்ட்டில் மெத்தட் 2 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், மற்றபடி சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு ப்ராப்ளம் நீங்கள் நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டிங்கனாலும் போதும். இதே மாடலில் இல்லை வேறு ஏதாவது 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாலும் உங்களால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ பார்க்கலாம். ஸ்டெப் 1 to find eigen values in 3x3 matrix characteristic equation is. ஸோ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்து அதுக்கு ஐகன் வேல்யூ நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய கண்டிஷன் என்னவாக இருக்கலாம்? 3 இருந்ததுன்னா பவர் 3ல் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ lambda power 3 minus S1 lambda square plus S2 lambda minus S3 equivalent to 0. Here S1 equivalent to sum of main diagonal elements. So main diagonal elements பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கலாம்? 1 plus 5 plus 2. So our answer is 8. Diagonal value அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை எழுதி டோட்டல் வேல்யூ பார்க்கணும். திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் S1. அடுத்து S2ங்கிறது இப்போ டயகனல் எலிமெண்ட் சூஸ் பண்ணோம்ல, இதனோட மைனர் ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதணும். சம் ஆஃப் மைனஸ் ஆஃப் மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ். ஸோ சம் ஆஃப் மைனஸ் ஆஃப் மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டோட மெயின் டயகனல்னால் இதை கட் பண்ணிடுங்க. இதுக்கு நேராக இருக்க ரோ அண்ட் காலத்தை விட்டுட்டிங்கன்னா 5, 0, 0, 2. அடுத்து செகண்ட் டயகனல் எலிமெண்ட் 5. அப்போ 5க்கு நேராக இருக்க ரோ அண்ட் காலத்தை விட்டுருங்க. 1, 0, 0, 2. அடுத்து 2க்கு கட் பண்ணிங்கன்னா 1, -2, -2, 5. தட் இஸ் அவர் ஆன்சர்ஸ். ஸோ இதை அப்படியே எடுத்து எழுதியிருப்போம். இது 2 - 0, இது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், -4. ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறப்ப 10 + 2 + 1. ஸோ அவர் ஆன்சர் இஸ் 13. S2 வேல்யூ இஸ் 13. S1 8, S2ங்கிறது 13. இன்னும் நம்ம S3 மட்டும் பார்க்கணும். ஸோ S3 கேல்குலேஷன். S3ங்கிறப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் Aங்கிறப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் 1, -2, 0, -2, 5, 0, 0, 0, 2. ஸோ இதை எக்ஸ்பெண்ட் பண்ணலாமா? ஸோ எக்ஸ்பெண்ட் பண்ணால் ஃபஸ்ட் வேல்யூ எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 10 - 0. செகண்ட் வேல்யூ இந்த இடம் எழுதும்போது ஆக்சுவலி மைனஸில் எழுதணும். எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆஃப் மைனஸ் +2 மட்டும் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை விட்டுட்டிங்கன்னா -4 - 0. அடுத்து 0 × சம்திங்கிறப்ப 0 தான். ஸோ அதை எக்ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ 1 × 10 + 2 × -4 + 0. So 10 - 8. So our answer is 2. அப்போ S1, S2, S3 மூணு வேல்யூமே தனித்தனியாக பார்த்தாச்சு. இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? ஸோ ஈக்குவேஷன் எடுத்திங்கன்னா என்ன வந்திருக்கலாம்? Therefore characteristic equation is lambda cube minus S1 value 8 lambda square plus 13 lambda minus 2 equivalent to 0. This is our required characteristic equation. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் we got eigen values of the given 3x3 matrix.
இப்போ பவர் 2 இருந்தால் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். பவர் 3 இருந்தால் சிந்தட்டிக் டிவிஷனில் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ இதனோட சொல்யூஷன் பார்க்கலாம். Solving the equation by using synthetic division. So synthetic division work out பண்ணும்போது 1 minus 8 13 minus 2. இதுக்கு நீங்கள் 1 சூஸ் பண்ணுங்க, -1 சூஸ் பண்ணுங்க, 2 சூஸ் பண்ணுங்க, -2. இந்த 4 வேல்யூவில் தான் ஏதாவது ஒன்று நமக்கு மேக்ஸிமம் செக் பண்ணால் ரிசல்ட் கரெக்டாக தான் வரும். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு 2 ஆன்சர் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அங்கே 2 கொடுத்துருந்தா அங்கே தேர்ட் ரோலுங்கிறப்ப நீங்கள் டேரெக்டாக கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 1ன்னா 1 × 2 2. இதை ஒர்க் அவுட் பண்ணால் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆட் பண்ணால் என்ன இருக்கலாம், -6 -12 13 - 12 1. பேசிக் கேல்குலேஷன் தான். ஸோ 1 × 2 2. ஸோ ஆன்சர் இஸ் 0. ரிமைண்டர் வேல்யூ எப்போ 0 வருதோ அந்த குவாஷன்ட்டுக்கு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ரிமைண்டர் 0 வந்ததா. அப்போ நம்மளுடைய ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே மைனஸாக எடுங்க. ஸோ λ -2 λ² -6 λ +1 = 0 நம்ம கோட் பண்ணியாச்சு. இப்போ இதை தனித்தனியாக ஈக்குவல் 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அப்போ λ -2 வேல்யூ 0வாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா λ² -6 λ +1 = 0வாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ரூட் λ -2 = 0வாக இருந்தால் λ = 2. That is one of the root. இங்கே வாங்க. It is one of the quadratic equation. So λ² -6 λ +1 = 0. அப்போ a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ -6, c ஓட வேல்யூ 1. lambda equal to minus b plus or minus square root of b square minus 4ac by 2a. அப்ளை பண்ணலாமா? அப்போ minus 6 plus or minus square root of minus 6 whole square minus 4 into 1 into 1 divided by 2. இது ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ணால் பேசிக் கேல்குலேஷன் தான், நிதானமாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ 6 + or - 5.657 divided by 2. ஸோ ப்ளஸில் ஒரு ரிசல்ட்டு, மைனஸில் ஒரு ரிசல்ட் எடுத்துக்கலாம். ப்ளஸில் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுடைய ரிசல்ட்டு 5.83 அண்ட் மைனஸில் ஒர்க் அவுட் பண்ணால் 0.17. Therefore, eigenvalues are first value 2, second value 5.83, third value 0.17. 3 ரிசல்ட் வந்திருக்கு. எப்பயுமே இந்த மாதிரி ஐகன் வேல்யூ வருதுன்னா அதை டிசைனிங் ஆர்டரில் எழுதிக்கோங்க. ஹையஸ்ட் வேல்யூக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ இந்த 3 வேல்யூவில் ஹையஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் தான். ஸோ λ1 = 5.83, அடுத்த வேல்யூ 2, அடுத்த வேல்யூ 0.17. முடிஞ்சுது. இப்படி தான் ஐகன் வேல்யூ நம்ம பார்க்கணும். சிந்தட்டிக் டிவிஷனில் ஒர்க் அவுட் பண்ணுற மெத்தட் இது தான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரே ஒரு தடவை ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதி பாருங்கள். ஈஸியாக உங்களால் எந்தெந்த ஸ்டெப்ஸ் எப்படி போகுதுங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஐகன் வேல்யூ பார்த்தாச்சு. அடுத்ததாக என்ன பார்க்கணும்? ஐகன் வெக்டார்ஸ் பார்க்கணும். இப்போ கிடைச்சிருக்கிற இந்த 3 வேல்யூக்குமே தனித்தனியாக ஐகன் வெக்டார்ஸ் பார்க்கணும். அதுக்கடுத்து பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் பார்த்துட்டா ப்ராப்ளம் ஓவர். Step 2 to find eigenvectors. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இந்த ப்ராப்ளத்தில் ஐகன் வெக்டார்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக 2 டைப் இருக்கும். நம்ம a - λ of x = 0 போட்டு எக்ஸுக்கு பதில் ஐகன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுற மாடல் இருக்கும். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா the eigenvectors of given matrix sigma x = λx கோவேரியன்ஸ் பேஸ்டாக கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ். சிக்மாங்கிறது இங்கே கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸை குறிக்கும். எக்ஸுங்கிறத நம்ம இப்போ டிஃபைன் பண்ணுறோம்ல ஐகன் வெக்டார் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்ல அந்த வேல்யூவை குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த வேரியபிள்ஸ் x1 x2 x3. இப்போ பார்க்கலாமா? கேஸ் 1ல் லாம்டா 1ஓட வேல்யூ என்ன, அந்த வேல்யூக்கு எப்படி ஐகன் வெக்டார் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு மட்டும் செக் பண்ணலாம். கேஸ் 1 when λ1 = 5.83 in equation star. ஸோ ஜென்ரலாக அந்த இப்போ கோட் பண்ணோம்ல அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ சிக்மா முதல்ல அந்த கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க, கிவன் மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. x1 x2 x3 = ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூ 5.83, x1 x2 x3 எழுதியாச்சு. இப்போ இது ஈக்குவேஷன்ஸாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபார்ம் ஈக்குவேஷன்ஸ் x1 - 2x2 + 0x3 = ஃபர்ஸ்ட் வேல்யூ, -2x1 + 5x2 0x3 = 5.83x2. Third equation 0x1 0x2 2x3 = 5.83x3. முடிஞ்சது. இப்போ இந்த ஈக்குவேஷனில் லாஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும்தான் ரெண்டுமே x3 பேஸ்டாக ஈக்குவலண்ட்டாக இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு வேல்யூ அசம்ஷனாக தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தில் எடுக்க முடியும். இதை ஒர்க் அவுட் பண்ணுறது ஈஸி கிடையாது. ஸோ அசம்ஷனாக x3யோட வேல்யூ 0ன்னு ஈக்குவேஷன் 1ல் எடுத்துக்கலாம். ஸோ x3யோட வேல்யூ 0ன்னு எடுத்திங்கன்னா என்ன வந்திருக்கலாம்? x1 - 2x2 + இங்கே 0 தான் இருக்குது. ஸோ ஈக்குவலன் டு தட் இஸ் வேல்யூ. இதை ரெடியூஸ் பண்ணுங்கள். அப்போ x1 - 2x2 = 5.83x1. ஸோ இதை x1 எல்லாம் ஒரே பக்கம், x2 ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஸோ -2x2 = இந்த வேல்யூ இந்த சைடு வருது. ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா -x2 = 2.415x1. திஸ் இஸ் அவர் 4th ஈக்குவேஷன்.
இதில் x3 தான் 0வாக வைக்கணுமா அப்படின்னா ஒரு அசம்ஷனுக்காக தான் எடுத்துருக்கிறது. மேக்ஸிமம் லீஸ்ட் வேல்யூ இந்த வேல்யூ தான் நமக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. இப்போ இது ஈக்குவேஷன் 1, இதை ஈக்குவேஷன் 2, இதை ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம்ல, 2x3 ஈக்குவலன் டு 5.x3 வேல்யூக்கு வேல்யூ ஈக்குவலண்ட்டாக மாற்றுறோம். அப்போ ஒரு பக்கம் 0 ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கமும் 0 ஆகும். இதை சிம்ப்ளிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால தான் இந்த வேல்யூவை நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 0ன்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு டேர்ம் கிடச்சிருக்கு. டிபெண்டன்சியாக தான் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம நார்மலைஸ்டு கண்டிஷன் எடுக்கிறோம். நார்மலைஸ்ட் கண்டிஷன்னா இங்கே 3 வேரியபிள் இருக்கா. அப்போ x1, x2, x3 இதோட டிரான்ஸ்போஸ் வேல்யூக்கு ஈக்குவலன் டு 1ஆக இருக்கும். தட் இஸ் E' ஈக்குவலன் டு 1. இந்த கண்டிஷன் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதை எழுதுனீங்கன்னா என்ன வந்துருக்கலாம், x1² + x2² + x3² ஈக்குவலன் டு 1. இது ஈக்குவேஷன் 5. இதில் x2க்கு பதிலாக இப்போ இந்த வேல்யூ போட்டுக்கலாம். x3 நம்ம அசம்ஷனில் 0ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 4 இன் ஈக்குவேஷன் 5. ஸோ x1² ப்ளஸ் அந்த fourth ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணியிருந்தோம்ல அந்த வேல்யூ ப்ளஸ் x3யோட வேல்யூ 0ன்னு எடுத்திருக்கோம். ஈக்குவலன் டு 0 ஈக்குவல் டு 1. ஸோ இதை ஸ்கொயர் போட்டு எழுதிக்கோங்க. இது ரெண்டுமே x1² இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 6.83 x1² ஈக்குவலன் டு 1. நமக்கு x1 வேல்யூ தான் தேவை. அப்போ x1² ஈக்குவல் டு 1 பை தட் இஸ் வேல்யூ. ஸோ 0.146. இது x1² வேல்யூ தான். நமக்கு x1 வேல்யூ தான் வேணும். ஸோ x1 ஈக்குவலன் டு 0.382 முடிஞ்சுது. இப்போ இது ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ x2 ஈக்குவலன் டு -2.415 இன்ட்டு x1. ஸோ x1க்கு பதிலாக இப்போ கால்குலேட் பண்ண வேல்யூவை அப்ளை பண்ணுங்கள். ஸோ வி கேட் ஆன்சர் x2 ஈக்குவலன் டு -0.923. Therefore, the eigenvector x1 equivalent to first eigenvalue 0.382, second eigenvector -0.923, third vector நம்ம assumptionல 0 எடுத்திருக்கும். ஸோ இந்த ஆர்டரில் தான் பிரின்சிபல் காம்போனன்ட் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். தட் இஸ் த பிரின்சிபல் காம்போனன்ட் y1 இஸ் ஃபஸ்ட் ஐகன் வெக்டர் ரெலவெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆன வேல்யூவை y1 எடுப்பீங்க. அப்போ 0.382 x1 மைனஸ் 0.923 x2. That is our first principal component value. இது first eigen value எக்ஸிஸ்ட் ஆன 5 point வேல்யூவில் நம்ம calculate பண்ண eigen vector. செகண்ட் ஐகன் வெக்டராக நம்ம λ2 ஈக்குவலன் டு 2 எடுத்திருக்கோம். இப்போ அதுக்கான கேல்குலேஷன் இதே ப்ரொசீஜரில் ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண லேம்டாக்கு பதிலாக 2 மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். when λ2 equal to 2 in equation star, so λ2 ஓட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல 2 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த இடத்துல எந்த ஐகன் வேல்யூக்கு நம்ம செக் பண்ண போகிறோமோ அந்த ஐகன் வேல்யூ அப்ளை பண்ணாலே போதும். ஸோ ஃபார்ம் ஈக்குவேஷன்ஸ் x1 minus 2x2 equal to 2x1 minus 2x1 plus 5x2 equal to 2x2 2x3 equal to 2x3 எழுதியாச்சு. இப்போ இதில் ரெண்டுமே சேம் வேல்யூவாக இருக்குது. 2x3ங்கிறப்ப அசம்ஷனாக x3யோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கோங்க. இந்த கேட்டகரியில் போத் ஆர் ஆல் சேமாக இருக்கிறதுனால x3யோட வேல்யூ 1ன்னு அசம்ஷனில் எடுத்துக்கிறோம். இப்போ ஆஸ் யூஷுவல் இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீவியஸ் மெத்தட்லேயே ஒர்க் அவுட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 எடுத்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் 1ல் பார்த்தீங்கன்னா x1 minus 2x2 equal to 2x1. ஸோ x1 ஒரு பக்கமும் x2 ஒரு பக்கமும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ எடுத்தோன்னா என்ன வந்திருக்கலாம், இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது இங்கே வந்தால் மைனஸாக மாறும், இந்த மைனஸாக இருக்கிறது இங்கே வந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். எழுதியாச்சு. அப்போ x1 minus 2 x1ஓட வேல்யூ மைனஸ் x1 ஈக்குவலன் டு 2x2. அப்போ x1 ஈக்குவலன் டு மைனஸ் x2 இந்த மாதிரி வருது. இப்போ சேமாக தான் இருக்குது, நெகட்டிவ் ஆர்டரில் இருக்குது. ஏதாவது ஒரு வேல்யூவை நீங்கள் அசம்ஷனில் 0ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ x2ஓட வேல்யூ நம்ம 0ன்னு எடுத்துக்கிட்டால் ஆப்வியஸ்லி x1ஓட வேல்யூ நமக்கு என்னவாகும், 0 ஆகும். x2 ஈக்குவலன் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வந்துக்கலாம், மைனஸ் x1 ஈக்குவலன் டு 0. அப்போ ஆட்டோமேட்டிக்காக x1 ஈக்குவலன் டு 0. Therefore, our eigenvector 0, 0, x3ஓட வேல்யூ ஃபஸ்ட்டே நம்ம 1ன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மட்டும் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். The principal component second eigenvector is y3 equivalent to x3 மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது. That is our second principal component value. λ2 equivalent to 2ன்னு எடுத்தோம், ஒர்க் அவுட் பண்ணோம். x3 equivalent to 1ன்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது x2ஓட வேல்யூ 0. ஏன் நான் x2 தான் 0 எடுக்கலாமா, x1 0 எடுக்கலாமா எடுத்திங்கன்னா x2 செகண்ட் ஸ்டெப்பில் நமக்கு 0வாக வரும். அவ்வளோதான். நம்ம அசம்ஷனை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ராப்ளத்தில் x3 ஃபிக்ஸடு. அப்போ அடுத்த வேல்யூவாக நம்ம செகண்டரி வேல்யூவாக x2ஓட வேல்யூக்கு 0ன்னு கோட் பண்ணுறோம். அப்போ x1ஓட வேல்யூ இந்த ப்ராப்ளத்தில் 0 வர்றதுனால 0, 0, 1. தட் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். அடுத்து கேஸ் 3 λ3ஓட வேல்யூக்கு ஐகன் வெக்டர் எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.
Case 3. When lambda 3 equal to lambda 3 equal to 0.17 in equation star la substitute பண்ணா என்ன வந்திருக்கலாம் 1 minus 2 0 minus 2 5 0 0 0 2 x1 x2 x3 equivalent to third eigenvalue 0.17 into the test value. இப்போ இது equations form பண்ணிட்டு work out பண்ணலாம். So form equations மாத்திருங்க. அப்ப x1 minus 2 x2 equal to 0.17 x1 first equation. Second equation பார்த்தோம்னா minus 2 x1 plus 5 x2 equal to 0.17 x2. Third value minus 2 x3 equal to 0.17 x3 வருது. So இது ரெண்டும் மிக்ஸ் மேட்ச் ஆகுது. பட் x3 வேல்யூ மட்டும் தான் ஈக்குவலண்ட்டாக இருக்கனால ஃபர்ஸ்ட் வேல்யூவா x3 equal to 0ன்னு எடுத்துக்கோங்க. எது சிங்கிள் வேல்யூவாக இருக்கோ அதை டேரெக்டாக நம்ம 0ன்னு அசம்ஷனில் எடுத்தோம்னா மற்ற வேல்யூ ஈஸியாக கிடைக்கும். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1ல x3ஏ இல்லை. ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இதில் x1 எல்லாம் ஒரு பக்கமும் x2 ஒரு பக்கமும் மாற்றி எழுதிக்கலாம். ஸோ மாற்றி எழுதினா என்ன வந்திருக்கலாம் minus 2 x2 equal to இது இந்த சைட் போனால் minus x1 ஆகும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பேசிக் கேல்குலேஷன் தான். ஸோ x2 equal to we got 0.415 x1. x2 is dependent of x1. இது equation 4 எடுத்துக்கோங்க. அடுத்து வேறு என்ன பண்ணலாம் நார்மலைஸ்ட் ஐகன் வெக்டாரை கொண்டு வரலாம். தட் இஸ் இ டேஷ் இயோட வேல்யூ 1. இது ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச கண்டிஷனு. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அப்போ இங்கே வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா x1 x2 x3 இதோட டிரான்ஸ்போஸ் ஈக்குவலன்ட் டு 1. இதை மாற்றி மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்திருக்கலாம் x1 ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயர் ப்ளஸ் x3 ஸ்கொயர் ஈக்குவலன்ட் டு 1. இதில் x2ஓட வேல்யூ நமக்கு தெரியும், x3 0ன்னு நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ இதை அப்ளை பண்ணுங்கள். இப்போ x1 ஸ்கொயர் ஈக்குவலன்ட் x1 ஸ்கொயர் ப்ளஸ் 0.415 x1 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் ஈக்குவலன்ட் டு 1. ஸோ ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் x1 ஸ்கொயர் ப்ளஸ் 0.172 x1 ஸ்கொயர் ஈக்குவலன்ட் டு 1. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.172 x1 ஸ்கொயர் ஈக்குவலன்ட் டு 1. அப்போ x1 ஸ்கொயர் ஈக்குவலன்ட் டு 1/1.172. இதில் நீங்கள் இந்த ஃப்ராக்ஷனை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வரும். இது x1 ஸ்கொயர் வேல்யூ தான், நமக்கு தேவை x1 தான். ஸோ x1 ஈக்குவலன்ட் டு 0.924 3 டிஜிட்ஸ் எடுத்துக்கோங்க. இது x1ஓட வேல்யூ. ஸோ இதை பொறுத்து x2ஓட வேல்யூ இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாமா? அப்போ புட் x1 வேல்யூ இன் ஈக்குவேஷன் 4. ஸோ அப்ளை பண்ணால் என்ன வந்திருக்கலாம் x2 equal to 0.415 x1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், நமக்கு வர ஆன்சர் x2ஓட வேல்யூ நமக்கு 0.383 வந்திருக்கு. இப்போ ஐகன் வேல்யூ x3 ஈக்குவலன்ட் டு தேர்ட் ஐகன் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு x1ஓட வேல்யூ 0.924, x2ஓட வேல்யூ 0.383 அண்ட் x3 நம்ம 0ன்னு எடுத்துருந்தோம். ஸோ 0. Therefore, our principal component value y3, third principal component value 0.924 x1 plus 0.383 x2 plus 0 x3. அதனால் அது எழுதலை. இவ்வளோ தான். இப்போ தனித்தனியாக பார்த்தது எல்லாத்தையும் ஒரே ஸ்டெப்பாக எழுதிக்கலாமா? Step 3 final conclusion principal components. அப்போ y1ஓட வேல்யூ 0.383 x1 minus 0.924 x2. y2ங்கிறது x3 மட்டும் எக்ஸிஸ்ட் ஆச்சு. y3ங்கிறது 0.924 x1 plus 0.383 x2 எழுதியாச்சு. அடுத்து இதில் நம்ம ப்ரொபோசிஷனும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டா ஈஸியாக இருக்கும். ஆல்சோ த ப்ரொபோசிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் காம்போனன்ட் இஸ் ஆல்ரெடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணதான் 2/2 மேட்ரிக்ஸ்லேயே இந்த பேட்டர்னில் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். λ1 பை ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார் டிவைடட் பை ஓவரால் வேல்யூ ஐகன் வேல்யூக்கு. ஸோ λ1 டிவைடட் பை λ1 ப்ளஸ் λ2 ப்ளஸ் λ3. ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 5.83 டிவைடட் பை டோட்டல் வேல்யூ 5.83 ப்ளஸ் 2 ப்ளஸ் 0.17. ஸோ ஒர்க் அவுட் பண்ண நமக்கு வர ஆன்சர் 0.73. செக் பண்ணுங்கள், ஆன்சர் கரெக்டாக இருக்கும். செகண்ட் பிரின்சிபல் காம்போனன்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா λ2 டிவைடட் பை λ1 ப்ளஸ் λ2 ப்ளஸ் λ3. அப்போ 2 பை தட் இஸ் வேல்யூ. அப்போ 0.25. தேர்ட் பிரின்சிபல் காம்போனன்ட் வேல்யூனா λ3 பை λ1 ப்ளஸ் λ2 ப்ளஸ் λ3. ஸோ ஒர்க் அவுட் பண்ண நமக்கு வர ஆன்சர் 0.02. இப்போ தனித்தனியாக எழுதுனதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாமா? டோட்டல் ப்ரொபோர்ஷன் 0.73 ப்ளஸ் 0.25 ப்ளஸ் 0.02. ஓவரால் ஆன்சர் 1. ஸோ நம்ம ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளம் கரெக்டு தான் அப்படின்னு நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலாம். இது ரொம்ப முக்கியம். கன்க்ளூஷன் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ கன்க்ளூஷனில் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுனீங்கனாலே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் தர மாதிரி இருக்கும். நமக்கும் ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். இந்த ப்ராப்ளம் நம்ம கரெக்டாக தான் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஓவரால் ஆன்சர் நமக்கு 1 வந்துட்டு. ஸோ கரெக்டு தான் அப்படின்னு வரலாம். இவ்வளோ தான் 3/3 பிரின்சிபல் காம்போனன்ட் ப்ராப்ளம். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். நிறைய கன்ஃபியூஸ் ஆதாலாம் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஐகன் வேல்யூ பாருங்கள். ஐகன் வேல்யூ நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுக்கு ரெலவெண்ட்டாக ஐகன் வெக்டார் பாருங்கள். தேர்ட் ஸ்டெப்பில் நீங்கள் வந்திருக்க ஆன்சரை எடுத்து எழுதுங்க. இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர். ஸோ வீடியோ
வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapizhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.